சிவகங்கை மாவட்டத்தில் வீட்டின் பின்புறம் வளர்க்கப்பட்டு வந்த சந்தன மரத்தை மர்ம நபர்கள் வெட்டி கடத்திச் சென்றுள்ளனர். சந்தன மர கடத்தல் குறித்து போலீசில் அளிக்கப்பட்ட புகாரின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரை அடுத்துள்ள மேலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் காளியம்மை தம்பதியரின் மகன் ரமேஷ். இவர் ராஜலட்சுமி என்கிற பெண்ணுடன் திருமணமாகி வேலை நிமித்தமாக தற்சமயம் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். ரமேஷின் தந்தை கண்ணன் உயிரிழந்த நிலையில் தாய் காளியம்மை மட்டும் மேலமங்கலம் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அந்த வீட்டின் பின்புறம் மா, கொய்யா உள்ளிட்ட பல்வேறு மரங்களை வளர்த்து வரும் நிலையில் முறையான அனுமதியும் பெற்று சந்தன மரங்களையும் வளர்த்து வந்தார். அதனால் வீடு முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் சிங்கப்பூரிலிருந்து ரமேஷ் வீட்டினை கண்காணித்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 26ஆம் தேதி இரவு வீட்டின் பின்புறம் புகுந்த 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் நன்றாக வளர்ந்திருந்த சந்தன மரத்தை மேலே கயிறுகளை கட்டி விலை உயர்ந்த அடிப்பகுதியை மட்டும் ரம்பத்தை கொண்டு வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். காலையில் காளியம்மை வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோது மரத்தின் மேல் பகுதி மட்டும் கயிற்றில் தொங்கிக் கிடந்த நிலையில் தடிமனான கீழ்ப்பகுதி முழுவதும் வெட்டி எடுத்து செல்லப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து தனது மகன் ரமேஷுக்கு தகவல் கூறியுள்ளார். உடனே வீட்டின் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ய அதில் மர்ம நபர்களின் திருட்டு வேலை தெளிவாக பதிவாகி இருந்தது. இது தொடர்பான புகாரில் சிவகங்கை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மர்ம நபர்கள் பிடிபட்டால் மட்டுமே சந்தன மரத்தை வெட்டி காசுக்காக கைமாற்றி விட்டார்களா, இல்லை குடோனில் பதுக்கி வைத்துள்ளார்களா, விற்பனைக்காக டீல் பேசி வருகிறார்களா என்பது குறித்து தெரிய வரும்.